அனைவருக்கும் வணக்கம். அவையில் உள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் இவ்விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கம்பன் கலைமன்றத்தினுடைய தலைவர் சண்முகம் ஐயா உட்பட அவையில் உள்ள அனைத்து ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் நண்பர்களையும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தோடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நம் நாடு விடுதலை பெற்று விடுதலை பெறுவதற்கு முன்பே வைத்துக்கொள்வோம். நம் நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே 65 ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்தவர் மகாகவி பாரதியார். எட்டயபுரத்திலே ஒரு சுதந்திர பறவையாக பிறந்தவர் பாரதியார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பாரதியாருடைய பிறப்பை பற்றி சொல்கின்ற பொழுது எட்டயபுரத்தில் ஓர் இரட்டை பிறப்பு என்பார். எட்டயபுரத்தில் ஓர் இரட்டை பிறப்பு, ஒன்று பாரதி, இன்னொன்று தமிழ் என்று சொல்லுவார். அப்படி அப்துல் ரஹ்மானால் புகழப்பட்ட சிறப்புமிக்க பாரதி பிறக்கிற பொழுது ஒன்று பாரதி, இன்னொன்று தமிழ் என்று சொல்லும் அளவிற்கு அவர் சிறப்பு வாய்ந்த மனிதர் என்றால் அப்படிப்பட்ட மனிதர் யார்? அப்படிப்பட்ட சுப்பிரமணிய பாரதி யார்? ஒன்று. 143வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் வாழ்ந்தது சாதாரணமாக 39 ஆண்டுகள் மட்டுமே. 39 வயசு தான் பாரதியார் வாழ்ந்தார். 39 வயசு தான் வாழ்ந்தாலும் 140 ஆண்டுகளை கடந்தும் நாம் அவரை பேசிக்கொண்டிருக்கிறோம்னா அதற்கு காரணம் என்ன? இப்போ அவருடைய பிறக்கும்போது தமிழ் இல்லையா? ஏன் அவர் பிறக்கும்போது இரட்டை பிறப்பு, ஒன்று தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க? அப்படின்னா இப்போ தமிழ் எங்கே இருந்துச்சு? தமிழ் இல்லாமல் போயிடுச்சா? தமிழுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அன்றைக்கி தமிழ் இருந்துச்சு, தமிழ் இல்லாமல் போல தமிழ் இருந்துச்சு. அந்த தமிழ் யாருடைய கையில் இருந்துச்சு அப்படின்னா, புலவர், பண்டிதர் அப்படின்னு அழைக்கக்கூடிய சிலருடைய கையிலே சிக்குண்டு கிடந்தது. எல்லாத்துக்கும் தமிழ் போய் சேரலை. ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் தமிழ் படிக்கக்கூடியதும் இலக்கியம் படிக்கக்கூடியதும் படைக்கக்கூடியதாகவும் இருந்த சூழல் அது. அப்போதுதான் மகாகவி பாரதியார் பிறந்தார். 1882 பாரதி உதயமானார். பாரதியாருடைய காலத்திற்கு பிறகுதான் தமிழ் மாற்றம் அடைந்தது. பாரதியாருடைய காலத்திற்கு பிறகுதான் தமிழ் அனைவரும் படிக்கக்கூடிய சூழல் உருவானது. சாதாரண அடித்தட்ட மக்களை கூட தன்னுடைய பாடலிலே காண்பித்தவன் பாரதி. அது மட்டுமல்லாது எளிய மக்களுக்காக, சாதாரண மனிதர்களுக்காக தன்னுடைய தமிழை, தமிழுடைய படைப்பை கொண்டு வந்தவர் பாரதி. அதனால தான் பாரதிதாசன் பாடுறார், பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி, குவிக்கும் கவிதை குயில் நாட்டின் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலம் கற்பூர சொற்கோ அப்படின்னு ஆரி பாடினா பாரதியார் தான் பாடினார். அப்படிப்பட்ட பாரதியார் 39 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். ஜெயக்குமாரன் கூட பேசியிருக்குமா சொன்னார், 39 ஆண்டுகள் தான். ஆமாம், மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறங்கிறதா முக்கியம். அப்படி வாழ்ந்தவன் பாரதியார். நம்ம நாட்டுடைய ஒரு சாபக்கேடுன்னு கூட சொல்லலாம். மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் நீங்கள் அப்படியே ஒரு திரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டுகள் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. சுவாமி விவேகானந்தர் 39 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். திருப்பூர் குமரன் 28 ஆண்டுகள் முதல் வாழ்ந்தார். பகத்சிங் 24 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கு முருகார் மிகப்பெரிய ஆன்மீக நூலை தந்த மாணிக்க வாசகர் 32 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். ராமலிங்க அடிகளார் 50 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். இப்படி எத்தனையோ பேரை சொல்லலாம். அப்படி வாழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைந்த காலத்திலே நிறைவாக வாழ்ந்து சென்றவன் பாரதி. எட்டயபுரத்திலே பிறந்த மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவன் பாரதி. அந்த பாரதி 39 ஆண்டுகள் தான் வாழ்ந்தான்னு நம்ம பார்த்தோம். அவர் 39 ஆண்டுகளில் நம்மளுக்கே தெரியும், இந்த பள்ளி பருவம் அப்படிங்கிறது ஒரு 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பருவம் பள்ளி பருவம் நம்ம சொல்லலாம். அப்போ அப்போவே 15 வயசு இருக்கும். இப்போ 10th படிக்கிற பையனுக்கு எவ்வளோ தெரியும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட அடிப்படை அறிவு மட்டும்தான் இருக்குது.
அப்போது 39 வயசில் 15 வயசு கழிச்சுட்டு நம்ம 24 வயசு, 24 வயது மட்டுமே இந்த தமிழகத்தில் வாழ்ந்த பாரதி தன்னுடைய எழுத்து திறமையால் 140 ஆண்டுகளை கடந்தும் இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா அவர் எப்பேற்பட்ட ஆளுமை மிக்கவர் அப்படிங்கிறதா இப்போ முக்கியமான ஒரு விஷயம். அதில் நம்ம பார்த்தோம்னா பாரதியாருடைய இளமை காலம் வந்து எட்டயபுரம் ஜமீனை சார்ந்து தான் இருந்தது. அவங்க அப்பா வந்து எட்டயபுரம் சமஸ்தானத்துக்கு கூட மிக தொடர்புடையவர். யாருன்னு கேட்டிங்கன்னா சின்னசாமி ஐயர். அவர் வந்து எட்டயபுரம் சமஸ்தானத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க மனிதர் அவங்க அப்பாவும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அப்போவே அந்த காலத்திலேயே மிஷினரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மிஷின்ஸ் எல்லாம் அப்போவே பாட்டை பிரித்து வேலை செய்யக்கூடிய மிக சிறந்த தொழில்நுட்பத்தை அவர் தெரிஞ்சு வச்சுருந்தார். யாருன்னா பாரதியாருடைய அப்பா சின்னசாமி ஐயர். அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதியாரையும் ஒரு இன்ஜினியர் ஆக்கி பார்க்கணுன்னு ஆசை. அதுக்கு முக்கியமாக அறிவியல் படிக்க வைக்கணும், முக்கியமாக கணிதம் படிக்க வைக்கணும்னு அவருக்கு ஆசை. யாருக்கு? சின்னசாமி ஐயருக்கு. ஆனால் வந்து அவருடைய தாயார் தன்னுடைய 5 வயதிலேயே இறந்து போகிறாங்க. பாரதியாருக்கு 5 வயசில் அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவுடைய அன்பு இல்லாமல் வளர்ந்தவங்க தான் பாரதியார். இருந்தாலும் சின்னசாமி ஐயர் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் உண்மையான அந்த தாயினுடைய அன்பு கிடைக்காம தான் அவங்க வளர்ந்தாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சின்னசாமி ஐயர் வந்து என்ன பண்ணுறாருன்னு இவர் எப்படியாவது கணிதம் படிக்க வைக்கணுங்கிறது ஆசை. ஒவ்வொரு முறையும் கணிதம் படிக்க வான்னு கூப்பிடுவார். இப்போ பாரதியார் என்ன சொல்லிட்டு போவாராமா, கணக்கு பிணக்கு போய ஆமணக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு தான் போவாராம். கடைசி வரைக்கும் கணக்கு படிக்கவே இல்லை யார்? பாரதியார். அவருடைய சிந்தை பூரம் எங்கே இருந்ததுன்னா இயற்கை சார்ந்தும் பாடல் சார்ந்தும் அப்படித்தான் இருந்துச்சு. இப்படி தான் ஆரம்ப காலத்தில் பாரதியினுடைய கல்வி ஞானம் தொடர ஆரம்பித்தது. இருந்தாலும் சமஸ்தானம் தான் எட்டயபுரம் சமஸ்தானம். அவங்க தான் உங்களை பார்த்துக்கிறாங்க. யாரைன்னு கேட்டிங்கன்னா பாரதியாரை. அந்த பாரதியாருக்கும் அந்த எட்டயபுரம் சமஸ்தானத்துக்கு இருந்த தொடர்புனால அவர் அங்கேயே வந்து கவிதை எழுதி கற்றுக்கிட்டு இருக்கார். அன்றைக்கி வந்து அவைக்கள புலவர்னு சொல்லுவாங்க, ஆதீன மடமெல்லாம் சொல்லுவாங்க. அங்கேயே ஒரு தலைமை புலவர் ஒருத்தர் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய புலவர் அங்கே இருக்கக்கூடிய அரசனுக்கு ஏற்ற பிரியப்பட்ட சந்தோஷப்படுத்தக்கூடிய பாடலை பாடுறது தான் அங்கே இருக்கக்கூடிய புலவருடைய வேலை. அப்படித்தான் நம்ம பாரதியார் இருந்தார். ஆரம்ப காலத்தில் அவரும் அப்படித்தான் அரசனுக்கு தேவையான அரசனுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பாடலை தான் அவர் பாடிட்டு இருந்தார். ஆனால் அவர் வந்து சமுதாய கவிஞன், நாட்டு கவிஞன், மக்களுக்காக வாழ வந்தவன். அப்புறம் ஒரு அக்னி குஞ்சு, அதனால் அவனால் அங்கே இருக்க முடியாது. அதனால் அவர் அங்கே இருக்கவும் முடியல. தன்னுடைய 11வது வயதிலேயே அவன் பாரதிங்கிற பட்டம் பெற்றான். அதே காலத்தில் அந்த சமகாலத்தில் வந்துட்டு சோமசுந்தர பாரதியார்னு ஒருத்தர், அவரோட செய்தி நாம் தெரிஞ்சுக்கணும். எட்டயபுரம் சமஸ்தானத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு கவிஞர் குழு வந்து அங்கே கவியரங்கம் நடத்த வராங்க. அப்போ ஒரு ஈற்றடி கொடுத்து இதில் யார் யார் கவிதையெல்லாம் பாடுறீங்களோ பாடுங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது அதில் 2 கவிதை சிறந்த கவிதையை தேர்ந்தெடுத்தாங்க. அதில் ஒன்று சுப்பிரமணிய பாரதியார், இன்னொன்று சோமசுந்தர பாரதியார். அது வரைக்கும் அவர் சுப்பிரமணியர் தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு பாரதி கலைமகள் அப்படிங்கிற பொருள் தரத பட்டத்தை எப்போ பெற்றாருன்னா தன்னுடைய 11வது வயசுல 6ஆம் வகுப்பு படிக்கும்போதே பட்டத்தை வாங்கிடுறாரு. அங்கே தான் இருக்கிறாரு. அங்கே தான் அவருடைய வாழ்க்கை தொடர ஆரம்பிக்குது. தன்னுடைய 15வது வயதில் அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. பாரதியார் தன்னுடைய திருமணம் முடிந்த 1 ஆண்டுகளிலே தன்னுடைய தந்தையார் இறந்து போகிறார். தன் மகனை இன்ஜினியர் ஆக்கணும், தொழில்நுட்பத்தில் தொழிற்பயிற்சி நல்லா பெற வைக்கணும்னு நினச்ச மகன் கலை இலக்கியத்தில் பாடலில் இலக்கியத்தில் போயிட்டான். அப்படிங்கிற சூழ்நிலையில் தன்னுடைய 15வது வயதில் அப்பா இறந்துடுறாரு. 1 வருஷம் தான் இருக்கிறார், 16 வயசு. 16 வயசில் தன்னுடைய அத்தை காசியில் இருக்கிறாங்க. காசிக்கு போயிடுறார் பாரதியார். காசியில் இருக்கக்கூடிய இந்து கலாசாலை, அந்த இந்து கலாசாலையில் தான் அவர் போய் அங்கே படிக்க போகிறார். கலைகளை தெரிந்து கொள்வதற்காக எங்கே போகிறாருன்னா அந்த காசிக்கு போகிறார். காசியில் போய் ஒரு 4 ஆண்டுகள் இருந்தார். இந்த 4 ஆண்டுகள் இருந்து அங்கே இருக்கக்கூடிய மொழிகளை கற்றுக்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய அந்த கலைகளையெல்லாம் கற்றுக்கிறார் நம்முடைய பாரதியார். இருந்தாலும் அவருக்கு வந்து தமிழ்நாட்டை விட்டுட்டு வந்துட்டுமேனு ஒரு எண்ணம் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சூழல், தமிழ்நாட்டினுடைய சூழல், அப்பா இல்லை, அம்மா சின்ன வயசில் இறந்துடுறாங்க, எட்டயபுரம் சமஸ்தானத்தில் தான் நம்ம இருக்க வேண்டிய சூழல். அப்படி இருந்தால் நாம் வந்து ஜமீன்தாருக்கு தேவையான பாடலை தான் பாட வேண்டியதாக இருக்குது. அது ஒரு சார்ந்தே இருக்குது. அது சிற்றின்பத்தை தரக்கூடிய இலக்கியமாகவே படிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நாம் இங்கே இருக்க முடியாதுன்றது அவர் அங்கே வந்தார். அங்கே போய் இருக்க முடியல ஒரு நாள். இருந்தாலும் அந்த அத்தையினுடைய வற்புறுத்தலின் பேரில் அவர் இந்த சர்வகலாசாலையில் 4 ஆண்டுகள் படிக்கிறார். அங்கே
அந்த தேர்வு வரும் இல்லையா, செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி யூனிவர்சிட்டி எக்ஸாம் வருது இல்லையா, அந்த தேர்வு அங்கே நடத்துகிறாங்க. இப்போ தேர்வு நடத்தும் பொழுது அங்கே ஒரு ஒரு கண்டிஷன், ஒரு உறுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ஒன்று ஆங்கிலத்தில் எழுதலாம், இன்னொன்று ஹிந்தியில் எழுதலாம், அது ரெண்டில் மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு அங்கே சட்டம் இருக்குது அந்த காசி கலாசாலையில். அப்படிங்கிற சூழலில் இவர் தமிழ் மட்டும்தான் தெரியுங்க. அங்கே போய் அவர் நிறைய மொழியில் கற்றுக்கிட்டார். இருந்தாலும் அந்த செய்தி தெரிஞ்சுட்டு அடுத்த 2 ஆண்டுகளில் ஹிந்தி நல்லா படித்து அந்த கலாசாலை அந்த பட்டப்படிப்பை ஃபஸ்ட் கிளாஸில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெறார் பாரதியார். அப்போ தான் அவருக்கு தெரியுது, இப்படியெல்லாம் ஒரு ஞானமிக்க மனிதராக பாரதி இருக்கிறானான்னு அவங்கள சுற்றி இருக்கிற சமூகம் நினைக்குது. அங்கேருந்து பாரதியார் தன்னுடைய ஒரு 4 வருஷம் 15 வயசு கழித்து இங்கே வந்துடுறார். பழையபடி எட்டயபுரம் சமஸ்தானத்துக்கு தமிழ்நாடே வந்துடுறார். எட்டயபுரம் சமஸ்தானத்தில் வந்து பழையபடியே என்ன பண்ணுறாருன்னா, அந்த சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னருக்கு தேவையான பணிவிடைகளை செய்துவிட்டு அங்கேயே இருக்கிறார். யார்? பாரதியார். அப்போ அடிக்கடிக்கு வந்து அங்கே சில கவியரங்களை நடத்துவாங்க. பாரதியார் சின்ன வயசுலேயே அந்த கவியரங்கள் கலந்துக்குவார். சின்ன வயசுலேயே வந்து பாரதியாருக்கு வந்து துடிப்பான ஆற்றல் மிக்க இளைஞன். யாராவது ஒருத்தர் கவிதை வாசிக்க போனாங்கன்னு வைங்க, எந்திரிச்சு குறையந்தா இது தப்புன்னு சொல்லிட்டு வந்துடுவார். அப்பேற்பட்ட ஒரு மனிதர். அதனாலேயே நிறைய கவிகள் என்னடுவாங்கன்னா, பாடல் கவிதை எழுதிட்டு வரும்போது பாரதி இருக்கிறாரான்னு பார்த்துட்டு தான் வந்து அரங்கேற்றமே செய்ய வருவாங்களாம். பாரதி இருந்தாங்கன்னா பிழை இருக்குதான்னு பார்த்துட்டு வருவாங்களாம். அந்தளவுக்கு நேர்கொண்ட மனிதனாக இருந்தவன் பாரதி. திரும்ப வந்து எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, எட்டயபுரத்தில் தான் இருக்கிறாரு. அந்த சூழல் அவருக்கு ஒத்துக்கலை. அங்கிருந்து சமூகம் கூட அவரை ஏற்றுக்கலை. ஏன்னா அவருடைய போக்கு மாறுபட்ட போக்கு, பாரதியாருடைய போக்கு. இப்போ தான் நம்ம பெண் விடுதலை, பெண் சமூக நீதி, சமம், ஆணுக்கு பெண் எல்லாமே இப்போ தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பே பேசிட்டு போயிட்டான். பேசுகிறதில் பெரிய விஷயம் இல்லை. நான் கவிதை எழுதுறேன்னா கவிதை எழுதுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அந்த கவிதையின்படி வாழ்வது தான் பெரிய விஷயம். அப்படி வாழ்ந்தவன் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதியார். ஏன்னா நம்ம ஆணுக்கு பெண் சமம் சொல்கிறோம். அவர் பாரதியார் வாழுகின்ற காலத்திலேயே எட்டயபுரத்தில் மனைவி கூட நடந்து போகும்போது மனைவி மேலே தோள் மேலே கை போட்டு நடந்து போவான் பாரதி. அப்போ தான் இவனுக்கு பித்தன்னு சொன்னாங்க. இவன் பித்தன், பெண்ணை தனியாக வச்சுருக்கணும், பெண்ணு கூட பேசக்கூடாது, பெண்ணுக்குன்னு ஒரு அவனுக்கு குறிப்பிட்ட கடமை மட்டும் தான் செய்யணும். அப்படி இருக்கிற காலத்தில் பெண் கூட தோள் மேலே கை போட்டு போகிறான்னு சொல்லி தான் முதலாக பெண்ணுக்கு இணையாக நடந்த வாழ்க்கையில் நடக்கிறான். நாம் பேசுகிறோம் பெண்ணுக்கு சம நீதி வேண்டும், பெண் தான் முக்கியம், இத்தனை சதவீதம் கொடு, இத்தனை இட ஒதுக்கீடு கொடுன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை. வாழ்ந்தவன் பாரதி. அந்த சமூகத்தில் அவனால் வாழ முடியல. யாருனால? பாரதினால். சரி, நம்மளுக்கு இது ஒத்து வராது. சமஸ்தானத்தில் போய் பாட்டு எழுதுனா நம்ம திறமை வளர்த்திக்க முடியாது. அவர் இன்ப சுவையில் பாட சொல்கிறாரு, காதல் சுவையில் பாட சொல்கிறாரு, அவருக்கு முதுகு தேய்க்க வேண்டிய வேலையாகவே இருக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறார். எங்கே வர்றாருன்னா மதுரை வர்றார். சேதுபதி உயர்நிலைப்பள்ளி அங்கே தமிழாசிரியராக வந்து தன்னுடைய பணியை தொடங்குறார். அங்கே இருந்தாரான்னு பார்த்தா அங்கேயும் இருக்க முடியல. அவர் 6 மாதம் தான் வேலை செய்கிறார். அங்கேயும் அவரால் என்ன பண்ண முடியல. அவரால் அந்த சமூக மக்களோடு இருக்கக்கூடிய சூழலோடு அவரால் பொருந்தி போக முடியல. அவருடைய வேட்கையெல்லாம் சுதந்திரத்தை நோக்கி இருந்தது. நாட்டு மக்களுடைய அடிமைத்தனத்தை மீட்டெடுப்பதற்கு அவருடைய பார்வை இருந்தது. அவருடைய கவிதையினுடைய தன்மை வந்து மாறுபட்டதாக இருந்தது. அதனால் அங்கிருந்து முடியாமல் திரும்ப எங்கே போகிறாரு? சென்னை போகிறார். சென்னை போய்த்தான் ஆரம்ப காலத்தில் பத்திரிகையில் வேலை செய்கிறார். பத்திரிகை துறையில் விஜயா சில பத்திரிகைகளெல்லாம் அவர் வேலை செய்கிறாரு. அவருடைய எழுத்தினுடைய தாக்கம் அதிகமாக தெரிஞ்சு நிறைய பேர் அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, தொண்டர்களாக சேர்ந்துக்கிறாங்க. அங்கே தான் விஜயா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வேலை செஞ்சார். அப்புறம் இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை அவர் தொடங்குறார். அது ரொம்ப முக்கியமான பத்திரிக்கை. அந்த இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை அவர் சிவப்பு நிறத்தில் வெளியீடு செய்கிறார். அது வார பத்திரிகையாக வருது. அதில் தான் ஒரு புரட்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். தமிழ் இலக்கியங்களிலே நம்மளால் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், புரட்சி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ் இலக்கியத்தில் முதல்ல கொண்டு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதியார் தான். அதுக்கு முன்னாடி புரட்சிங்கிற வார்த்தையே இல்லவே இல்லை. அப்படி இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை அவர் வார பத்திரிகை கொண்டு வர்றாரு. அது வந்து வாரத்துக்கு 4000 பிரதிகள் விற்குது. அப்போ வந்து யாருமே அந்தளவுக்கு பத்திரிகை விற்கலை, வியாபாரம் ஆகலை. ஏன்னா ஆங்கிலேயருடைய கெடுபிடி அப்படி இருந்துச்சு. பாரதியாரையே கண்காணிப்பதற்காகவே அப்போ குழு இருந்துச்சு. இப்போ பாரதியாருக்கு நிறைய இடையூறுகள் வருது. அதனால தான் பாரதி என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பத்திரிகையில் எழுதக்கூடிய கட்டுரையில் கூட தன்னோட சொந்த பேரை போடல. ஆனால் நம்ம சும்மா இன்னைக்கு வந்து ஒரு கவிதை எழுதினாலே போதும் நம்ம பேரை போட்டுக்கிறோம், நான் தான் அப்படின்னு. ஆனால் அத்தனை படைப்புகளையும் கொண்டு வந்த பாரதி தன்னுடைய உண்மையான பெயரை பயன்படுத்தலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலேயருடைய கெடுபிடி அதிகம். அதனால் அவரால் அங்கே இருக்கவே முடியல, பத்திரிகை தொடர்ந்து நடத்த முடியல.
அப்படிங்கிற பாரதி என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து நாம் முடியாது, நம்மளே சிறையில் தூக்கி போட்டுருவாங்க. ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே வாவு சிதம்பரம் பிள்ளை, பாலகங்கா திரளர்லாம் சிறையில் இருக்காங்க. அவங்கள அடித்து துன்பம் செய்கிறாங்க. முதலே பாரதியார் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசான ஆள். பாரதியார் தன்னுடைய மகள் சகுந்தலா தன்னுடைய பாரதியினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய அந்த இன்னும் புத்தகத்தை சொல்லியிருப்பாங்க. பாரதி கொஞ்சம் குறைவாக தான் சாப்பிடுவாராம், ரொம்ப பூஞ்சியான உடம்பு கொண்டு வரான், சாப்பாட்டை பெருசாக விரும்பவே மாட்டாரா. அதையும் தாண்டி ஒரு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, வருமானம் இல்லை பாரதியார். அதையும் தாண்டி வறுமையில் வாழ்ந்தவன் தான் பாரதி. இன்றைக்கி நான் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய பாரதி அன்று சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதவனாக தான் இருந்தார். பாரதி இலக்கியத்துக்கு வேணால் நம்ம ரோல் மாடல் எடுத்துக்கலாம், வாழ்க்கைக்கு ரோல் மாடல் எடுத்துக்கவே முடியாது. பாரதி நான் ரோல் மாடல், நான் என்னோட எல்லார வாழ்க்கைக்கு பாரதியார் ரோல் மாடலில் கண்டிப்பாக கிடையாது, வாழ முடியாது. அன்றைக்கி செல்லமான்னு காட்டி இருந்தாங்க, எங்கள் அம்மா இருக்குமான்னு கேட்ட இருக்காது. ஏன்னா அந்த சூழல் அது, அப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்தவன் பாரதி. ரொம்ப வீட்டம்மா தான், இப்போ அம்மானாலே வீட்டம்மா தான், ரெண்டாவது தான் நம்ம அம்மா. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாரதி அங்கேருந்து கெடுபிடி தாங்க முடியாமல் நண்பருடைய கோரிக்கையை ஏற்று எங்கே வர்றாருன்னா புதுச்சேரி வந்துடுறார். இந்த புதுச்சேரியில் தான் அவருடைய அத்தனை படைப்புகளும் அதிகபட்சமான படைப்புகள் எங்கேன்னா பாரதியாருக்கு புதுச்சேரியில் தான் வந்துச்சு. பயணம் பங்கத 10 ஆண்டுகள் இருக்கிறான். சென்னையில் குறைவு தான் இருந்தார், ஒரு 2 ஆண்டுகள் தான் இருந்தார். காசியில் ஒரு 4 ஆண்டுகள் இருந்தார். அப்புறம் சின்ன வயசு விட்டுருங்க, புதுச்சேரியில் தான் 10 ஆண்டுகள் இருக்கார். புதுச்சேரியில் தான் மிகச்சிறந்த பணிகளை எல்லாம் செய்ததெல்லாம் எங்கேன்னு கேட்டீங்கன்னா அங்கே தான், புதுச்சேரியில் தான். அங்கே தான் அரவிந்தர் இருக்கிறார், வ.வே.சு. ஐயர் அங்கே தான் இருக்கிறார். அவங்க கூட சேர்ந்து தான் தன்னுடைய பணிகள் எல்லாம் செய்கிறான் பாரதி. நாம் இன்றைக்கி சொல்கிறோம், இந்த பூணூல் போடுறது, பூணூல் அறுக்கிறது, சமூக நீதி, இது இன்னைக்கு அரசியல்வாதி செய்கிறாங்க. நாமளும் அதுக்கு ஏற்றார் போல் நாமளும் ஜோடிக்கு எப்படி நடிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் புதுச்சேரியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் அங்கே போய் ஆங்கிலேயருக்கு எதிராக இவர் தமிழ்நாட்டில் செயல்பட்டதை அறிந்து இவர் புதுவை அரசுக்கு போயிடுறார். இங்கே ஆங்கிலேயர் ஆட்சி, அங்கே பிரெஞ்சுக்காரர் ஆட்சி, அதனால் அங்கே போய் இருக்கிறாரு. அதனால் இவங்களுடைய அந்த தேசப்பற்றை பார்த்து இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் சேர்ந்துக்கிறாங்க. அதில் புதுவயல், அந்த புதுச்சேரியில் புதுவயல் அப்படிங்கிற ஏரியாவில், அது உப்பளம் பகுதி, உப்பு விளைவிக்கக்கூடிய பகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகமாக கருதக்கூடிய, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தாழ்த்தப்பட்ட சமூகம் ஒன்றும் இல்லை, எனக்கு தாழ்த்தப்பட்ட சமூகம் என கருதக்கூடிய கனகலிங்கம் அப்படிங்கிற ஒரு நண்பர் தான் பாரதியார்கிட்ட அறிவுமாறார். பாரதியாருடைய பேச்சு பிடிச்சி போய் அடிக்கடிக்கு என்ன பண்ணுறாரு, பாரதியாரோட நட்பு ஆகிக்கிறார். அந்த கனகலிங்கம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். ஒரு நாள் பாரதியார் அங்கே ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறார். அவர் பேர் விளக்கண செட்டியார்னு சொல்லுவாங்க. அவர் தான் வீடு கொடுத்து வச்சுருந்தார். அவர் வாடகையே வாங்காமல் பாரதியாரை அவருடைய சமூக பற்றையும் மொழி பற்றையும் தேசப்பற்றையும் பாராட்டி அவர் வீடு கொடுத்து வச்சுருந்தார். யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த செட்டியாரையா. அப்படிங்கிற சூழலில் அந்த செட்டியாரையா வீட்டுக்கு வ.வே.சு. ஐயரை வர சொல்லிடுறார் பாரதியார். இன்னும் சில பார்ப்பன நண்பர்களையும் வர சொல்லிடுறார். இந்த கனகலிங்கத்தையும் வர சொல்லிடுறார். இப்படி கனகலிங்கத்தை வர சொல்லி சட்டை கழட்ட சொல்லி, இவர் பார்ப்பனர் ஐயர், யார், பாரதியார், கனகலிங்கத்துக்கு பூணூல் போட்டு விடுறார். கனகலிங்கம், ஐயா வேண்டாம், நான் தாழ்த்தப்பட்ட சமூகம், இவ உயர் சாதியை சேர்ந்த இவங்க தான் பார்ப்பனர் தான் அந்த பூணூல் போடணும்னு சொல்கிறாங்க, நான் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உட்கார் அப்படின்னு சொல்லி யாக குண்டம் வளர்த்தி காயத்ரி மந்திரம் ஓதி, அந்த காயத்ரி மந்திரம் ஓதும் போது ஐயராக்கிறவங்க பூணூல் போட்டிருக்கோன்னு சொல்லி இவர் பூணூல் மறுத்திருந்தார் இல்லையா, அந்த டைம் எடுத்து பூணூல் எடுத்து போட்டுக்கிட்டு வ.வே.சு. ஐயர் முன்னிலையில், இன்னும் சில பார்ப்பனர்கள் முன்னிலையில் அந்த கனகலிங்கத்துக்கு பூணூல் போடுகிறார். இன்றைக்கி இந்த எந்த அரசியல்வாதி செய்ய முடியுமானா கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அப்போ கனகலிங்கத்துக்கு உடம்பு நடுங்குது. இப்போ பாரதியார் சொல்கிறார், கனகலிங்கம் பயப்படாதே ஐயா, நான் பூணூல் போட்டேன், யாராவது கேட்டால் என் பேரை சொல்லு, போட்டவன் பாரதி என்று சொல் அப்படின்னு சொல்லி கனகலிங்கத்துக்கு தைரியம் கொடுத்து அனுப்பிச்சார். யார், பாரதியார். இந்த புரட்சியெல்லாம் எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நடந்துச்சு, பாண்டிச்சேரியில், புதுச்சேரியில். அங்கேயும் இவர் இந்தியா பத்திரிகை நடத்தினார். அது அப்படியே தொடர்ச்சியே முடியல. ஏன்னா ஆங்கிலேயருடைய கெடுபிடி அதிகமாகுது. தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உயிரோடு கண்டிப்பாக இருந்தாகணும், உங்களுக்கு சிறைக்கு போனீங்கன்னா நீங்கள் முதல்ல எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நோஞ்சா நாட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு போனீங்கன்னா சாப்பாடு போடாமல் துன்பம் செஞ்சால் நீங்கள் இறந்து போயிடுவீங்க, எங்களுக்கு நீங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லி பத்திரிகை நடத்தாமல் அதற்கான ஆயத்த பணிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அடிக்கடி கூட்டம் போட்டு பேசுவாங்க. வ.வே.சு. ஐயர் வீட்டில் ஒன்று கூட்டம் நடக்கும், அல்லது பாரதியாருடைய வீட்டில் கூட்டம் நடக்கும்.
இவர் வந்து பார்ப்பனர், அதாவது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவன் மேலே நோக்கி வரணுங்கிறது வேறு பிரச்சனை. மேல் உயர ஜாதின்னு நினைக்கக்கூடிய மனிதன் கீழே இருக்கிறவன் மேலே தூக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தியா, அதான் பெரிய சமூக நீதி. இன்றைக்கி அப்படி இல்லை, நிறைய பேர் சமூக நீதி மேலே இருக்கிறவன் மேலே வந்து தான் பேசிகிட்டே இருப்பானா, கீழே வந்து பேச மாட்டான். ஆனால் பாரதி பார்ப்பனர் உயர் ஜாதின்னு நினைக்கக்கூடிய மேல் வகுப்புலேருந்து கீழ் வகுப்பு மக்களை கூப்பிட்டான். இதே மாதிரி தான் ஒரு முறை வாவேசு ஐயர் வீட்டுக்கு போகிறார் பாரதியார். போகும்போது அங்கே சில பார்ப்பனர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் கேட்குறார் இன்னொரு பார்ப்பனர் ஐயர்கிட்ட, வாவேசு ஐயர் வீட்டில் இது நடந்த நிகழ்ச்சி, இது அவருடைய வரலாற்றில் பதியப்பட்டு இருக்கிறது. என்ன கேட்குறாரு அப்படின்னு கேட்டால், சுவாமி நான் எத்தனையோ வேதம் படிச்சுட்டேன். 2 ஐயர் பேசிக்கிறாங்க, அங்கேருந்து ஐயருங்க. பாரதியார் அப்போ இல்லை, அப்போ வெளியில் இருக்கார். 2 ஐயர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஐயா நான் நிறைய வேதம் படிச்சுட்டேன், நிறைய சாஸ்திரங்கள் படிச்சுட்டேன், நிறைய புத்தகமெல்லாம் படிச்சுட்டேன், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்குது அப்படின்னு அதில் ஒரு பார்ப்பனர் கேட்குறார். இன்னொரு பார்ப்பனர், என்ன போய் சந்தேகம், இத்தனை வேதம் படிச்சுட்டு உனக்கு என்னையா சந்தேகம் அப்படின்னு. இல்லை இந்த வர்ணாசிரமம்லாம் சொல்கிறாங்க, தலையிலிருந்து பிறந்தான், தொப்புளிலிருந்து பிறந்தான், தொடையிலிருந்து பிறந்தான், பாதத்திலிருந்து பிறந்தான்னு சொல்கிறாங்க. தலையிலிருந்து பார்ப்பனன் பிறந்தான், தோளிலிருந்து சத்திரின்னு பிறந்தான், தொடையிலிருந்து வைசின்னு பிறந்தான், பாதத்திலிருந்து சூத்திரன் பிறந்தான்னு சொல்லியிருக்கிறான்ப்பா. 5ஆவதாக ஒரு ஜாதி இருக்குது இல்லையா, பஞ்சமன் சொல்லி, அது அடித்தட்ட மக்கள். அந்த பஞ்சமன் எங்கேருந்து பிறந்தான்னு வேதத்தில் குறிக்கலையோ, அது எங்கே இருக்குது வருது அப்படின்னு அவர் கேட்குறார். ஒரு ஐயர் இன்னொரு ஐயர்கிட்ட கேட்குறார். தலையிலிருந்து பிறந்தான் பார்ப்பனன், தோளிலிருந்து பிறந்தவன் வைசியன், தொடையிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், பாதத்திலிருந்து பிறந்தவன் சொல்லும்போது கடைசி அந்த பஞ்சமன் எங்கேருந்து பிறந்தான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் நடந்துட்டு இருக்குது. அந்த நேரம் பார்த்து நம்ம தீப்பிளம் புள்ள போகுது. யார்? பாரதியார். உடனே அந்த ஐயர், எனக்கு தெரியாது போய், நம்ம வார் சுப்பிரமணியம் பாரதி வந்துக்கிறான், அவனை கேளு அப்படின்னு. என்னையா பிரச்சனை சொல்கிறார். ஐயா நான் எல்லா வேதம் படித்தேன், நிறைய தகவல் இருக்குது, ஒவ்வொரு ஜாதி இங்கேருந்து பிறந்தா இருக்குது. இந்த கடைசி இந்த பஞ்சமன்னு ஒரு ஜாதிக்காரனுக்கிறானே, அவன் எங்கேருந்து பிறந்தான் தரலுங்காட்டி இதுவா, அது அவங்க அப்பனுக்கு பிறந்தான் அப்படின்னா. யாருனாலையும் பேச முடியாது. உயர்குடியில் பிறந்தவன் தாழ்குடியை பற்றி பேசலாம், நான் மேலே வா மேலே வான்னு பேசலாம், செய்யணும் இல்லையா? அது செஞ்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பாரதி. அவனைத்தான் பாரதி 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 பாரதின்னு பேசணும். நாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன ஒரு கவலைனா, ஐயா உங்கள்கிட்ட சொல்லியாங்க சண்முக ஐயா கிட்ட, நீங்கள் பாரதி பாரதின்னு தலைப்பிச்சிட்டிங்களா, நான் வந்து நீங்கள் போனமா சொல்லும் போது நான் தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒன்று. எனக்கு வந்து பாரதி வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் பள்ளிக்கூடத்தில் பாரதியை பற்றி ஒரே கதையை திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. பாரதியார் வரலாறு பெரும்பாலும் படிச்சுட்டேன், அதனால் ரொம்ப சந்தோஷமாக பேசிடுறோம் அப்படின்னு. தலைமையுடைய வேறு ஜெயக்குமார் அண்ணா, அவரும் பேசுவார், சக்திவாடினாலும் பேசுவார். இவ 2 பேர்த்தையும் முன்னாடி பேச விட்டுட்டா நாம் பேசுறதுக்கு இல்லாமல் போயிருமேனு ஒரு பயம் இருந்துச்சு. நான் நீங்கள் தப்பிச்சுட்டேன், ரொம்ப நன்றிங்கண்ணா. ஒருவேளை நான் பேசிட்டேன்னா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னா பாரதியை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், 9-10 மணி வரைக்கும் வேணாலும் பேசலாம். அப்படிப்பட்ட மனிதன், மிகச்சிறந்த மனிதன் ஆகிறதவன் பாரதி. பாரதி வந்து வாழ்ந்தான். காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு நாம் சொல்லலாம். வாழ்ந்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதி. நாம் எல்லாரும் சொல்ல முடியாது காக்கை குருவி ஜாதின்னு, அரிசி போட்டு நம்ம காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்ல முடியாது. கடையத்தில் இருக்கிறார் யார்? பாரதியார். கடையத்தில் இருக்கும் பொழுது அங்கே வந்து துணி துவைக்கிறவங்க கழுது வச்சுருப்பாங்க, அது இரவு நாளில் கத்திகிட்டே தெரியும். பாரதிக்கு ஏது தூக்கம், அவன் தான் மோதி சொன்ன மாதிரி பித்தனாச்சு. பித்தன்னா சித்தத்துக்கு அடுத்தபடி தான் பித்தம், மிகப்பெரிய மனிதனுக்கு தான் பித்தம் வரும், எல்லாத்துக்கும் வராது. அப்படி இருந்தவன் பாரதி. அந்த கழுது குட்டியெல்லாம் அப்படியே அங்கே ஆடிட்டுருக்குது. இவர் ஒரு நாள் இரவு நேரம் அப்படியே வர்றார், நல்லா பௌர்ணமி வெளிச்சம். அந்த கழுது குட்டியோட கண் அப்படியே நல்லா இந்த கூகுள் லென்ஸ் மாதிரி நல்லா அப்படியே அழகாக உருண்டையே தெரியுது. பாரதியாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நாமளாம் வந்து நின்றுவோம் கழுது குட்டியை, கழுதை அப்படின்னு போயிடுவோம். பாரதி ஓடி போய் அந்த கழுது குட்டி கட்டி பிடிச்சி தூக்கி தோல் தூக்கி வச்சுட்டு ஆட்டம் போட்டு வர்றான் இங்கே அக்ரகார வீதியில். அப்புறம் அந்த அக்ரகாரம் சேர்த்துமா அவனை? சேர்த்தவே சேர்த்தாது. அப்படி இயற்கையை நேசித்தவன் யார் என்று கேட்டால் பாரதி. அந்த பாரதியை தான் நாம் கொண்டாட வேண்டும், அந்த பாரதியை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த பாரதியினுடைய வாழ்வியலைத்தான் நாம் இன்னும் சொல்லணும். பாரதியாருடைய கவிதைகள் தான் நம்ம படிக்கிறோம். பாரதியாருடைய கட்டுரைகள்லாம் படித்தோம்னா
படிக்கலாம். ஒவ்வொரு கட்டுரையாக சின்ன சின்ன சிறுசாக ஒரு பத்திரிகையில் வந்ததெல்லாம் தொகுத்து நிறைய கட்டுரையை போட்டிருக்காங்க. அந்த பாரதியாருடைய கட்டுரையை படித்தோம்னா நம்ம வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை தத்துவம் எங்களுக்கு காட்டினா பாரதியாருடைய கட்டுரையில் இருக்குது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை படிக்கலாம். நாம் வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. போன வாரம் எங்கள் நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தார், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை. குமார் ஐயா உடைகுளத்து ஐயா ஃபேஸ்புக் முகநூலில் போட்டிருந்தார். எப்போ நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை எப்படின்னா டேட்டா மூஞ்சதுக்கப்புறம்னு போட்டிருந்தார். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையில் போகிறோம். ஆனால் பாரதி அப்படி இல்லை. வாழணுங்க ஃபஸ்ட்டு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பாடி கொடுக்கலாம். ஆனால் வாழ்கிறது யார் வாழ்கிறது? நாம் வாழந்தா தான் நான் சொல்ல முடியும். என் பையனுக்கிட்ட அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு சொன்னால் போதாது, வாழணும். அப்படி வாழ்ந்தவன் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதி. கடைசியாக அவர் கடையத்தில் தான் இருக்கிறார், மாமனார் மாமியார் வீட்டில். இவர் எட்டயபுரம் பக்கத்தில் கடையம் பக்கத்தில் இருக்கிறார். கடையத்திலிருந்து உனக்கு நாம் இங்கே இலக்கிய பணி, ஏன்னா அவர் பாண்டிச்சேரி அந்த கதை அது தொடர்ச்சியாக சொல்லி முடித்தார். பாண்டிச்சேரியிலிருந்து அவர் அங்கே ரொம்ப இடர்பாடு அதிகமாக ஏற்படுது. அங்கேயும் ஆங்கிலேய அரசு அங்கேயும் ஆரம்பித்து அவர் கண்காணிக்க சொல்கிறாங்க. அவருக்கு நிறைய டீம் போடுறாங்க. அவர் என்னென்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணுறாங்க. அங்கே அந்த புஷ் வண்டின்னு சொல்லுவாங்க. புஷ் வண்டினா தள்ளிட்டு போகிற ரிக்ஷாவில் தான் பாரதியார் போவார். நடக்கிறதுக்கே நம்ம சத்தியம் இல்லாத ஆள் நம்மாள். அப்போ என்ன பண்ணுவாங்களாம், புஷ் வண்டிக்காரரு பாரதியார் ஏற்றிட்டு போகிற ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பாரதியார்கிட்ட அவர் காசு இருக்காது. ஆனாலும் இவர் தேச பற்றாளன் இல்லையாச்சா, நம்மளால் எது செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல, எப்படி ராமர் கணில் பிள்ளை உதவச்சோ அது மாதிரி புஷ் வண்டிக்காரங்க இவர் வச்சு தள்ளிட்டு போகிற ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். இவர் பார்த்து சிரிப்பாராங்க யார், பாரதியார். ஏன்னா நம்மளுக்கு கொடுக்க மாட்டேன் தெரிஞ்சு இவன் வர்றான் பாரு அப்படின்னு. அதையும் தாண்டி அந்த புஷ் வண்டிக்கார கூலி தொழிலாளிகளும் தாழ்த்தப்பட்ட சமூகமாக தான் இருப்பாங்க அவர் சொன்னது. அப்போ என்னோட வரான், அவன் சட்டையில்லாமல் இருப்பானா, இரண்டு வரும் மேலே இருக்கிற கோட்டை கழட்டி கொடுத்துட்டு வரான். அவங்களுக்கு பாரதியார் வந்தார் நம்மளுக்கு புதுக்கோட்டு கிடைக்குன்னு நினைப்பாங்களா, ஏன்னா கூலி கொடுக்க முடியாது. என்னோட வராம்மா புதுக்கோட்டு யாராவது அப்போ தான் புது ஜருகவே சட்டை விட்டுலாம் என்னோட நம்ம கழட்டி கொடுத்துட்டு போயிடுவாராம். அப்படிப்பட்ட மனிதனாக வாழ்ந்தவன் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரத். அங்கே இருக்க முடியல. திரும்ப நேரம் சென்னை ஆங்கிலேயரிடம் அவர் அந்த அரசாங்கத்திடம் போய் அவர் தன்னுடைய தவறை சொல்லி, தவறலை தன்னுடைய செயல்களை சொல்லி அவர் தண்டனை வாங்கிட்டு திரும்ப வெளியே வர்றார். திரும்ப வெளியே அவரால் அங்கே இருக்க முடியல. திரும்ப கடையை வர்றாரு. கடையத்திலேயே என்ன முடியல அவரால், ஏன்னா அவருடைய வேட்கை ஊரம் சுதந்திரத்தை நோக்கி இருந்தது. கடைசியாக தன்னுடைய மகளை கூப்பிட்டு எங்கே வந்துடலாம், சென்னை போகலாங்கிறது கடைசியாக கிளம்புறார். அதில் ஒரு நிகழ்வு, கடையத்தில் ட்ரெயின் ஏறுறார். ட்ரெயின் ஏறி கிளம்பியாச்சு, சென்னைக்கு போகுது வண்டி. சென்னைக்கு போகும்போது வண்டி மதுரை மதுரையிலேருந்து அப்படியே சென்னை போகுது. இவர் மெலிந்த வாகு, கிட்டத்தட்ட 37 வயசு, சாப்பிடவே இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. யாராவது கொடுத்தாலும் கூட சிலம ஆக்கி வைக்கலான்னு அதையும் எடுத்து குறியலுக்கு போட்டு போயிட்டார். பாரதியாருடைய கருத்து என்னென்னா, இல்லைன்னு சொல்லக்கூடாதான். சம்சாரத்துக்கிட்ட ஏம்மா சாப்பாடு செய்கிறேன்னு கேட்டால், எங்கள் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, இல்லைன்னு சொல்லாத. என்ன சொல்லாது, இல்லைன்னு அந்த அம்மா கோபம் வரும் இல்லையா, ஏன்ப்பா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் காட்டி, அரிசி இல்லைன்னா ஈன்னு மட்டும் சொல்லு. என்ன சொல்லு, பருப்பு இல்லைன்னா ஈன்னு மட்டும் சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி அப்படிலாம் வச்சுருந்தார். யாராவது அந்த அம்மா யாசம் வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு வச்சுருக்கு. அந்த அரிசி தூவிட்டு காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு வீசிட்டு போயிட்டார் நம்ம. அந்த அம்மா செல்லம்மாவை தான் நம்ம வணங்கணும். ஏன்னா அந்த அம்மா இல்லைன்னா பாரதியார் 39 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு போகிறான்னு கேட்டால் அதுவும் வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்படி அங்கேருந்து கடையத்துலேருந்து கிளம்பி இவங்க சென்னை வர்றாங்க. ஒரு ரொம்ப உடல் மெலிந்து போயிருக்கிறார் பாரதியார். தொடர் வண்டியில் உட்காரவே முடியல, இடம் கிடைக்கல, நின்றுட்டே வர்றார். சகுந்தரன் இருக்காங்க, செல்லம்மா நிற்கிறாங்க, கையில் பெட்டி வச்சுருக்கிறாங்க. பாரதியார் நடுங்கிட்டே வர்றாரு. அவருக்கு ஜுரம் வேறு. உட்கார கிடமே யாரும் தரல. ஏன்னா யார் இப்போ பாரதியார் மதிச்சா? இப்போ தான் நம்ம பாரதியை கொண்டாடுறோம். அப்போ யாருமே பாரதியாரை பித்தன்னு சொன்னதான், பைத்தியக்காரன்னு சொன்னதான், அப்படி தான் இருந்தாங்க. இவனுக்கு இடமே கிடைக்கல. பாரதி அப்படியே நடுங்கிட்டு வந்துட்டுருக்கான். ஒரு ஒரு ரயில்வே சந்திப்பு வந்தோன்னா கொஞ்சம் உட்கார இடம் கிடைக்குது. பாரதியார் என்ன பண்ணுறார், அப்படியே போய் அப்படியே கொஞ்சம் உட்காந்துக்கிறார். உட்காந்துட்டு ரொம்ப நேரம் என்ன முடியல, ஒரு நாள் உட்காரவே முடியல. அப்படியே சுருண்டு போய் அப்படியே படுத்துக்கிறார். ரயில் போயிட்டே இருக்குது. மதுரையை தாண்டி ஒரு ஜங்ஷன். அந்த ஜங்ஷன் வந்தோன்னா அங்கே ஒரு ஜமீன்தார் கொஞ்சம் வாட்டசாட்டமான ஆள் ஏறுறாரு. ஏறி பார்த்தா இடம் இல்லை. அந்த இருந்த இடத்துல கொஞ்சம் இடத்துல பாரதி படுத்துருக்கிறான். அவர் கோபம், நம்மளுக்கு நிற்கிறக்கு இடம் இல்லை, ஏன்னா திமிர் இருக்கும் இல்லையா. அந்த திமிரில் அவர் கேட்குறாரு. பாரதி படுத்துட்டு பதில் சொல்ல முடியாமல் படுத்துக்கிறாரு. இந்த ஜமீன்தார்ன்றன்னு ஒரு ஸ்டிக் வச்சுக்கிறார். அந்த ஸ்டிக்கை வச்சு இப்படி பாரதி குத்தி, ஏய் எந்திரி அப்படிங்கிறார். சகுந்தலாக்கெல்லாம் ஒரு பயம். ஏன்னா பாரதி பற்றி சகுந்தலாவுக்கு தெரியும், செல்லம்மாவுக்கு தெரியும். அவர் எப்பேற்பட்டாருன்னு மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா, நம்மளுக்கே இப்போ தான் தெரிஞ்சிருக்கு.
இப்போ பாரதி என்ன பண்ணுறாருன்னா முடியாமல் படுத்துட்டு இருக்கிறார், குத்துறார், தபக்குன்னு எந்திரிச்சு காரி தூணு மூஞ்சில் திருப்பி படுத்துட்டார் திரும்ப. அப்படி அங்கிருந்து ஜர்க் ஆகிட்டாங்க. இதுதான் பாரதி. இதுதான் என்ன பாரதி? மதிப்பவனை மதி, மதியாதவனை மிதி, இப்படி வாழ்ந்தவன் தான் பாரதி. இந்த பாரதி தான் அவர் போனதாக அது கடைசி பயணம் சென்னை. அங்கே தான் போய் இந்த பார்சாரதி கோயில் இருக்கக்கூடிய அந்த வீதியில் தான் அவர் தங்கியிருக்கிறாரு. யானையினை சகோதரனாக ஏற்றுக்கொண்டார். நாம் இன்றைக்கி வரைக்கும் படிச்சுக்கிற ஸ்கூலில் யானை மிதித்து செத்தார், யானை மிதித்து செத்தார் பாரதின்னு சொல்கிறோம். தப்பு. யானை மிதிச்செல்லாம் சாலை வறுமையினால் செத்தான். யானைக்கு பழம் கொடுத்தான், யானை கோவத்தை தூக்கி போட்டதில் உண்மை தான். ஏன் முதலே எப்படி தான் இருந்தார் அவர். சாப்பாடு கிடையாது, சரியான உணவு இல்லை, அப்படி தான் வாழ்ந்தார். அப்படிங்கிறதுல கடைசியாக வயிற்றுக்கடுப்பு தான் பாரதியார் இறந்தார். அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் 3 மாதங்கள் கழித்து தான் பாரதியார் இறந்தார். அவர்களுடைய கவிதை புதுக்கவிதை சொல்லுவாங்க இல்லையா, பாரதியாருடைய அந்த உடலை எடுத்துகிட்டு போகும்போது அவர் மீது மொய்த்த ஈக்களை விட அங்கே கூட வந்த ஆட்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு, மிக சொற்பம். அப்படித்தான் இருந்தார் பாரதியார். ஆக அப்படிப்பட்ட பாரதியை நாம் அனைவரும் கொண்டாடுவோம், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். 140 ஆண்டுகளை கடந்து 150ம் 160ம் இதே கம்மன் விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் நாம் பாரதியை கொண்டாடுவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.